1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த கொரிந்து சபைக்கு நிருபங்களை எழுதுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒருவரையும் மாம்சத்தின்படி பார்த்து மாம்சத்தின்படி இப்படி இருப்பாங்கங்கிற தூரத்துலேருந்து நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையில் எழுதலை. அவர்களுக்கான ஜெபம், அதிகமான ஜெபம் இருக்கிற வேலைகளில் அந்த ஜெபத்தில் ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தி இப்படியாக சில நிருபங்களை எழுதுங்கிற வேலைகளில் என்ன ஆகிறாரு, இந்த நிருபங்களை எழுதுகிறார். இப்படி இந்த நிருபங்களை எழுதுகிற வேலையில் இந்த 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்றால், தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, அந்நிய பாஷையில் பேசினாலும் சரி, என்ன வரங்களை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அன்பு என்கிற ஒன்று இல்லைனா மற்ற எல்லாமே ஒன்றத்துக்கும் உதவாது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா சபைக்குள்ள சில நேரங்களில் அந்த பெருமை வந்துடும் விசுவாசிகளுக்கு மத்தியில். நான் எவ்வளவு தீர்க்க தரிசனம் உரைக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஆவியில் நிறையேன் தெரியுமா, நான் எவ்வளவு அந்நிய பாஷையில் இருக்கேன் தெரியுமாம்பாங்க. அந்நிய பாஷையுடைய அர்த்தமும் இவங்களுக்கு தெரியாது, தீர்க்க தரிசனம் அதுக்கும் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற தீர்க்க தரிசனம்லாம் எங்கே போயிடுச்சு? நாளை தினம் நீ தோசை தான் சாப்பிடுவேனா அல்லேலூயா ஆமேன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு பேர் தீர்க்க தரிசனமா? ஒரு காலத்தில் தேவன் பயங்கரமான தீர்க்க தரிசனங்களை தருவார். அதுவே என்னது, தேவன் அந்த ஜனத்தின் மீது கொண்ட அன்பு. உன் குடும்பத்தில் எவ்வளோ அங்கலாய்ப்பு கண்ணீரோடு நீ வந்திருக்கிற, தேவன் உன் குடும்பத்தை முழுவதுமாய் ரட்சிக்கப் போகிறார், சாட்சியாய் நிறுத்தப் போகிறார்ங்கிற தீர்க்க தரிசனம் வரும். அப்படியே நடந்துடும். சொல்ல முடியாத வியாதியில், தீர முடியாத பிரச்சனையில் இருப்பாங்க. ஆண்டவர் இந்த நாளில் வியாதியை தீர்க்கிறான்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, தீர்க்கிறவர் இயேசு என்றே அந்த ஜனமும் உணரும்பாங்க. சாட்சியாக நின்னாங்க. இன்னைக்கு இருக்கிற விசுவாசியே நோய் தீர்ந்தான் போதும் தான் சொல்கிறானே தவிர அவன் சாட்சியாய் நிற்கணும்னு அந்த குடும்பமே ஆசைப்படாது. நிறைவானது வரும்போது குறைவானது நம்மை விட்டு ஒளிந்து போகும்னா அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? இதை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தில் எல்லா மதிப்பு மிக்க ஒரு நபர். அவர் எல்லா விதத்திலும் மதிப்பு உள்ள நபர். அவரை எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தாலும் சரி, படிப்பில் அவரை பார்த்தாலும் சரி, வசதியில் அவரை பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலும் தவறக்கூடாது என்பதிலே தெளிவாக வாழ்ந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இவ்வளவு நிறைவானவரும் ஒரு குறைவில் இருந்திருக்கிறார். என்ன குறைவுனா, ரட்சிப்பின் மேன்மை தெரியாதவராய், ரட்சிப்பின் மேன்மை தெரியாதவராய். நான் இப்படியெல்லாம் தெளிவாக இருக்கிறதுனால இறைவனடி சேர்ந்துருவேன்னு நினைச்ச பவுலுக்கு ஆண்டவர் இறைவனடினாலே என்னன்னு தெரியாது சில ஜனங்களை ரட்சித்து நடத்தின அந்த அனுபவம், அந்த ஜனங்களை போய் ஒரு அடிக்க துன்பப்படுத்த இருக்கும்போது பாவமாய் மாறிவிட்டது. எல்லாத்துலேயும் நிறைவு இருந்தால் மற்றவங்கள மட்டம் தட்ட தான் தோணும். தங்களை நிறைவானவனாக நினச்சிட்டாலே மற்றவங்கள மட்டம் தட்டுவாங்க. அதுக்கு பேர் நிறைவு இல்லைங்க, அதில் ஒரு குறைவு இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் நான் நிறைவானவன் என்று நினைத்தான். ஆகவே இப்படியாக சில காரியங்களை பரப்பி கொண்டிருக்கிற மனிதர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தான். தேவன் உண்டாக்கின மனுக்குலம்தான் யாரையும் துன்பப்படுத்தக்கூடாதுன்னு பிரமாணம் சொல்லியிருக்குல்ல. அதை மீறி அவன் துன்பப்படுத்த ஆரம்பிக்கும் போது எந்த ஜனங்கள் இயேசுவை சொன்னார்களோ அந்த இயேசுவாகிய நிறைவு இவனை சந்தித்து விட்டார். அவர் வந்த உடனே இவன் தன்னுடைய குறைகளை உணர்கிறான். தீமோத்தேயு நிருபத்திலே எழுதப்பட்டிருக்குது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அந்த பாவிகளில் பிரதான பாவி நான். ஒரு காலத்தில் பிரதான ஆசாரியர்களும் பயந்து நடக்கிற அளவுக்கு பவுலுடைய வாழ்க்கை இருந்தது. இப்பவும் அதை விட பயங்கரமான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள தான் பவுல் இருக்கிறார். ஆனாலும் இயேசுவை அறிந்த அறிவில், அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த உறவுல அவருக்கு ஒன்றுதான் தெரியும், இருக்கிறதுலே நான் பிரதான பாவி ஐயா. இயேசு இருக்கிறார்னு சொல்லி கேட்கல, சொன்னவங்கள பூரா நான் என்னென்னமோ பண்ணினேன். இயேசு இருக்கிறார் என்று சாதிச்சவங்களை எனக்கு பிடிக்கல. அப்படியாக இருந்த பவுலாகிய என்னை
இயேசுவே தேடி வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டேனே, அவ்வளவு பெரிய பிரதான பாவி நான் என்று தன்னை ஒத்துக்கொண்ட பவுல். இன்றைக்கும் நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு நடைபாவனைகளை புரிஞ்சிடும். இயேசு நிறைவானவருங்க. அவர்கிட்ட நெருங்கி வர்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் எங்கும் இல்லாத தாழ்மை வந்துடும், பொறுமை வந்துடும், விட்டு கொடுத்தல் வந்துடும். ஏன் வந்ததுன்னு தெரியுமா? அவர் அவ்வளவு நிறைவு. 33 வருடம் அந்த பூமியில் வாழ்ந்து அன்பை வெளிப்படுத்தின ஒரே ஒருவர்னா இயேசு கிறிஸ்து தான். இந்த 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிற காரியம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அதுலேயும் முக்கியமான ஒரு வசனத்தை பார்ப்போமானால் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 5 இருக்குதா? இதை யார்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டுமே இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய நிறைவை கண்டுபிடிச்ச மனுஷன், கண்டுபிடிக்க தேவன் வாய்ப்பு கொடுத்து விட்டார், ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் வந்த மனுஷன் எவ்வளவு தன்னை தாழ்த்துவாங்க. ஆகவே தான் அந்த கொரிந்து நிருபத்துக்கு எழுதுகிறார், பெருமை கொண்டு நீ பெரியவன், நான் பெரியவன், நான் அவனை சார்ந்தவன், இவனை சார்ந்தவன் என்று இருக்கிறியே கொரிந்தியரே, உனக்குள்ள அன்பு இருக்குதா? அந்த அன்பை கொடுத்த இயேசு இருக்கிறாரா உன் உள்ளத்தில்? எழுதுகிறான். தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், வரங்கள்ல இருக்கிறேன் எல்லாம் சொல்றியே, உனக்குள்ள அன்பு இருக்குதா? அன்பு தற்புகளை நாடவே நாடாதுப்பா. அந்த ஆத்துமா எப்படியாவது முன்னேறணுமே என்று இது தன்னை தாழ்த்தி சாகுவதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும். அன்பு தற்புகளை நாடாது. அன்புக்கு பொறாமை இல்லை. இயேசு அவ்வளோ பெரிய உலக இரட்சகர், வார்த்தையா இருந்தவர் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே நம்மை உயர்த்தவே. அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு நோக்கமும் உங்களை உயர்த்ததுக்கு தான் அவர் வந்தாரு. இன்னைக்கு அவர் வந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனா அவர் உயர்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியுமா? என்னைக்குமே ஆலயத்துக்குள்ள வரும்போது மட்டும் இல்லைங்க, தேவ பிள்ளைங்க ஏன் ரொம்ப தாழ்மையா நடந்து கொள்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு நிறைவானவர் உங்களை தேடி வந்துட்டார். எந்த பக்கத்திலையும் உங்களால் ஒரு குறை கூட சொல்ல முடியாத இரட்சகர் மீட்பர் உங்களை தேடி வந்தார். உங்க வாழ்க்கை பூராமே குறையாத்தான் இருக்குது. ஆனா அவர் அந்த குறைகளை பார்க்காம உங்களை நிறைவாக்க உங்கள் அருகில வந்தார்ல, அதை அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்க எங்கேயும் தன்னை தாழ்த்துவாங்கங்க. எங்கேயும். இயேசு ஏன் அவ்வளவு காயங்கள் அடைந்தார்? ஒவ்வொரு காயத்துக்கான ரகசியம் இங்க இயேசுக்காரன் உட்கார்ந்துருக்க உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும். ஏன்? நீங்கள் செய்த பாவத்தின் அடையாளம். காயத்தை வர்ணிக்கிற உன் பாவத்தை வர்ணிப்பியா? உன்னால சொல்ல முடியாத பாவ அலங்கோலத்துக்கும் அவர் அலங்கோலமாய் தொங்கினார்ல அந்த சிலுவையில், அவ்வளவு உங்களை நிறைவுபடுத்தி இருக்கிறார்ல. அது அவராலே வந்ததே தவிர உங்களால் ஒன்றும் வரலையே. ஆனாலும் ஏன் பெருமை? இன்னைக்கு தேவ சபையில் ஊழியக்காரனை எதுக்குறது, சண்டை போடுறது, இவர் என்னை இப்படி பேசுகிறாருங்கிறது, அப்படி பேசுகிறாங்கிறது, அப்படி இப்படின்னு பல காரியம். நிறைவானவர் தெரியுமா உங்களுக்கு? நிறைவானவரை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்களா? அவர் முன்னாடி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம முடிக்கிற வரைக்கும் நம்ம குறை உள்ளவங்க தான். இயேசு எவ்வளவு நிறைவானவர்னு தெரிய தெரிய கண்கலந்து கண்ணீரா தாங்க வரும். அவர் நிறைவு தெரிய 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 அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட காயங்கள் எதற்குன்னு தெரிய தெரிய ஒரு மனிதனுடைய குறைகள் எல்லாம் அவன் முன்னாடி வந்துட்டு, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுவான். நீர் உண்டாக்கின மனுக்குலத்துக்கு முன்பாக, நீர் நேசிக்கிற அந்த மனுக்குலத்துக்கு முன்பாக என்னையும் நீ நேசிக்கிறதுக்கு நான் எல்லளவும் தகுதி இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு இருப்பான். அவன்தான் கிருபையை பெற்றவன். அவன் யாரு? கிருபையை பெற்றவன்.
உங்களுக்கு சொல்றீங்களே எங்களுக்கு கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்குன்னு. கிருபை இருந்தா, உண்மையாவே நீங்க அந்த கிருபையை அறிஞ்சிருந்தா, நீங்க தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவன் உண்டாக்கின எந்த மனுக்குலத்துக்கும் முன்பாக உங்களை நீங்க தாழ்த்தி கொள்வீங்க, தாழ்மையா நடந்து கொள்வீங்க. ஏன்? கிருபையில வாழ்றீங்க. நிறைவானவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குறைகளை கிருபையாய் மன்னியும், இன்னும் என்னை நிறைவாக்கும் ஆண்டவரே என்று தாழ்த்தி கொடுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு படிப்பு நிறைவை தராது, ஒரு மனிதனுக்கு ஒரு பதவி நிறைவை தராது, ஒரு மனிதனுக்கு இருக்கிற பணம், ஆசை பாசம், சொத்து, சொந்தங்கள் நிறைவை தராது. எல்லாவற்றிலும் அவர்கள் அடைவது அடுத்தபடியாக உபத்திரவம் தான். ஆனால் இயேசு உங்களுக்கு தருவது நிறைவு. நீங்கள் எவ்வளவு குறை உள்ளவர்களாக, ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பதவி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பணங்காசு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தத்தினால் வெறுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்கிறவர் நிறைவானவர். அவர் உங்களுடைய இந்த குறைகளை பார்ப்பதல்ல. என்னால் உன்னை நிறைவாக்க முடியும், சொந்தமே வராத உன் வீட்டுக்கு நான் வரேன், இனி சொந்தங்களை பாரு என்று நிற்கிறவர். எந்த படிப்பறியும் இல்லைப்பா, என்னால் என்னுடைய திறமையில ஒன்றுமே சாதிக்க முடியாதுன்னு இருக்கிறவனுக்கு இயேசு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நிறைவாய் மாறுகிறது. இன்னைக்கு எங்கேயும் சொல்லுகிறாங்க, இவ்வளவு பெரிய நிறைவான வாழ்க்கைக்கு ஒரே ஒரு காரணர் இயேசு என்றே. ஆனால் இங்கு நிறைவானவரை பார்க்க வந்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் நிறைவாக இருக்கீங்க உங்களை நீங்களே ஏமாற்ற வந்திருக்கீங்களா? சிந்தித்து கொள்ளுங்க. நிறைவாய் உங்கள் மீது அன்பு வச்சிருக்கிறாரு. உங்களை அந்த பரலோகத்தில் எப்படியாவது கூட்டி சேர்த்துடும் என்று நிரந்தர அன்பை உங்கள் மீது வைச்சிருக்கிறாரு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு, அதை நிரப்பும்படிக்கு உங்கள் மீது தயவுள்ளவராய் இந்த 2025ஆம் ஆண்டிலும் உங்களுக்காக இருக்கிறாரு. நீங்கள் வேதத்தை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நல்லா உற்று கவனித்து, இன்னும் எங்கு குறைவாக இருக்கோ கேட்டுக்கொள்ளுங்கள். நிறைவுபடுத்த அவர் பிரியமாக இருக்கிறார். உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க, நான் நிறைவாகத்தான் இருக்கிறேன்னு. ஒரு அதிகாரத்தை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ நிறைவு இல்லைன்னு தெரியும். அவர்கிட்ட தாழ்த்திருங்க. ஏன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும், பயங்கரமான ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும், ஏன் தங்களை அவ்வளவாக கிறிஸ்துவனிடத்தில் தாழ்த்தி வேண்டுகிறாங்க? எல்லாம் கொடுத்தது அவர். இன்னும் எங்கே குறை இருக்குதோ என் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே என்று தாழ்த்தி கொள்கிறாங்க. ஏன் ஊழியக்காரங்க சிறு பிள்ளையானாலும் பெரிய ஆளானாலும் அவ்வளோ நேசம் வச்சு உன்னையும் தேவன் உருவாக்குவார்ப்பான்னு சொல்கிறாங்க. எங்கேயோ இருந்து ஆரம்பித்த வாழ்க்கை அவ்வளவு நிறைவாக்குனதுக்கு ஒரு காரணம் என் ஜனம் ஐயா, என் ஜனம், இந்த ஜனத்தை நான் நிறைவாக்க கூடும் என்று நீ விசுவாசிக்கிறையான்னு அழைத்து பேசுகிறாரியா. இதே தாழ்மை உள்ள இருக்கிற விசுவாசிக்கும் இருந்தா தேசம் இயேசுவை அறியும்ல, சொந்தங்கள் இயேசுவை அறியும்ல. நிறைவுபட்டு பாருங்க, தாழ்மை வரும். இன்னைக்கு உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார் நிறைவான இயேசு கிறிஸ்து. உன்னை தாழ்த்து மகனே, உன்னை தாழ்த்து மகளே. எந்த நிலைமையிலிருந்து நான் உன்னை அழைச்சேன்? ஆகாத குழிக்குள்ளையும் சேற்றுக்குள்ளையும் காணாத ஆடை போல உக்காந்துக்கிட்டு முள்ளுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கதறி அழுத அந்த நாள் உனக்கு மறந்துருச்சு. அழைக்க வந்த எனக்கு மறக்கல மகனே. உன்னையே நான் இவ்வளவு சாட்சியா நிறுத்தினேன். உன் குடும்பத்தை, உன் சொந்தங்களை, உன் நண்பர்களை என்னால் நிறுத்த முடியாதா? உன்னில் வர இடம் கொடு, உன்னில் வர இடம் கொடு. உன் வாழ்க்கையை இன்னும் நிறைவாக்குகிறேன். உன்னால் அநேகர் நிறைவாகும்படிக்கு நான் உன் வழியாய் ஆசீர்வதிக்கிறேன். உன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடு. நீ நிறைவாயிட்டே நினைக்கிறாத, இன்னும் தாழ்த்து, இன்னும் உன்னை தாழ்த்து. என்னை வைத்து நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ என்னை வச்சு செய்யுங்கப்பா. நான் காணாத ஆட்டை போலதான் அலைந்தேன், என்னை தேடி வந்தீங்களே, அந்த நாளை நான் மறக்க மாட்டேன்.
கையை பிடிச்சி தோளில் ஏற்றி என்ன சுமந்து என்ன நடத்தி அந்த விதங்களை நான் மறந்து போவேனோ. கையை பிடிச்சி தோளில் ஏற்றி என்ன சுமந்து என்ன நடத்தி அந்த விதங்களை நான் மறந்து போவேனோ. கையை பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ. கையை பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ. விட்டுறாதப்பா. நீ குடிகாரன் அறிஞ்சு உன்னை அழைச்சாரு. நீ எவ்வளவு பெரிய ஆகாதவனு தெரிஞ்சு உன்னை அலங்கரிச்சாரு. ஏன்னா அவரால் உன்னை நிறைவாக்க முடியுங்கிறதுக்காண்டியான். நீ நிறைவாக உட்கார்ந்துருக்க நினைச்சிடாத. இன்னைக்கும் உன் குறை அவருக்கு தெரியும். அதனாலதான் உன் இடத்துல கேட்கிறாரு, காலத்துக்கு முன்னே நீ ஏன் அழியணும்? உன் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்து இன்னைக்கு நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். உன்னை நிறைவாக்க வந்திருக்கிறேன். எனக்கு இடம் கொடு. உன்னை போல மனுஷங்களை நீ அசட்டை பண்ணாத, அற்பமா எண்ணாத. உன்னை நடத்தின தேவன் அவர்களை நடத்த வல்லவராத்தான் இருக்கிறேன். உன் குறைவுகள் நிறைவாக எனக்கு இடம் கொடு என்று கேட்கிறவராய் நிறைவான இயேசு இந்த நாளில் உங்களிடத்தில் வந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் உணர்த்தி உங்களை நிறைவாக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். விட்டு விடாதீங்க. கையை பிடிச்சதை தோளில் ஏற்றி சுமந்ததை, அப்பா எனக்கு உங்களுக்குள்ள நடக்கவே தெரிலப்பா, எனக்கு வாழவே தெரிலப்பா, பழைய வாழ்க்கை தான் போகணும்னு தெரியலப்பான்னு இருக்கிறவனை தூக்கி தோளில் சுமந்தார்ல, அப்படியே நடத்திட்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் பார்க்கத்தக்க ஒரு ஆச்சரியமான மனுஷங்களா நிறுத்திட்டார்ல. இந்த நோயில் நான் முடிஞ்சிருவேன்ப்பா, இனிமேல் என் பலன் குறைஞ்சிடும், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் தோன்றுவேன் இருந்தவங்கள தோல்ல தூக்குனார்ல, இன்னைக்கு நடத்துறார்ல. உன்னை தூக்கி சுமக்கிற ஆண்டவருக்கு உங்களை தூக்கி சுமக்குது குறையா இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களை நடக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு சொல்றாங்க அவங்க தான் நோயில் படுத்தவங்க தான் இன்னைக்கு நல்லா நடக்கிறாங்கன்னு. ஒருத்தர் நடத்துறாருங்கிறது நடக்கிறவனுக்கு தாங்க தெரியும். ஏங்க அவருக்கு சாட்சியாக நிற்கக்கூடாது. இந்த உலகத்தில் எனக்கு வாழவே தெரியாது. இந்த உலகத்தில் யார்கிட்ட எப்படி அன்பு கூறணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். இன்னைக்கு அறிவு இல்லை, அது இல்லைன்னு உணர்தல் ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போது ஒரே ஒரு எண்ணம் தான், என் வாழ்க்கையை நான் ஏசப்பாட்டை கொடுத்தேன், அவங்க வாழ்க்கையை அந்த ஏசப்பாட்டை கொடுத்துட்டா நடந்துடும். நான் எப்படி கொடுத்தேன்? எனக்கு எது இல்லை, நான் எதில் குறையா இருக்கேங்கிறது இந்த பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நான் அதை ஒத்துக்கிட்டு கொடுத்தேன். நீங்கள் வேதத்தை உற்று கவனித்தா இங்கே குறைக்கு வழியே இல்லைங்க. நீங்களும் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டுகிட்ட கொடுங்க. உங்களை நிறைவுபடுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். முழங்கால் படிடும்.